Finally, it happens. ஸோ என்னென்னா வந்து ஜனநாயகன் மூவி வந்து திரும்ப ரிலீஸ் ஆக போகுது, ரீரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்னதான் இது சர்க்காஸ்டிக்காக இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு இது ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோ சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமேல் வந்து இனிமேல் நடிக்க மாட்டேன்னு தான் அவர் வந்து சொல்லியிருக்காப்புல. மேபி இருக்கலாம், மேபி நடிக்கலாம். இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை. என்ன செந்தில்? ஸோ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதை பேஸ் பண்ணி நிறையா மீம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் தான் பார்த்து வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹாய், திஸ் மீ கரன் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு, வேற மாதிரி போயிட்டு இருக்கா, பஸ் நாங்க விட மாட்டோம். எஸ், ஸோ ஆக்சுவலாக வந்து 24ன்னு போட்டிருக்காங்க. 23rd வந்து மூவி வாஸ் ரிலீஸ்டு. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா வந்து கேரளாவில் வந்து 1 ஹாரில் என்னென்னா வந்து 1 crore டிக்கெட், தட் மீன்ஸ் 2 ஹார்ஸில் வந்து 1.2 crore டிக்கெட் வந்து புக் ஆகிருக்கு ஜனநாயகனுக்கு. ஸோ என்ன சொல்கிறது, அவ்வளோ பேர் வந்து ரொம்ப ஆன்டிசிபேட்டடாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. ஒன் மோர் திங் என்னன்னா, இதில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாராச்சும் கூப்பிட்டு போயிறாங்க. தட் மீன்ஸ் ஆல்ரெடி பைரசியில் பார்த்து அவரை வந்து கூட்டிகிட்டு போயிடாதீங்க. ஆல்ரெடி ப்ரொமோ ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த ப்ரொமோலேயே வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் வந்து வந்திருந்தார். ஸோ பார்ப்போம், மேபி வந்து அவர் கூட கேமியோ வந்து கொடுத்துருந்துருக்கலாம். மேபி இட் வில் ஹேப்பன். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். லாஸ்ட் டைம் சார்ஜிங் ஆஸ் அனில். பார்த்தீங்களா, முதல்ல சொன்னால் திட்டு வாங்கி இப்போ ஃப்ளெக்ஸ் பண்ணுறாங்க. எஸ், ஏன்னா வந்து முதல்ல வந்து அனில் ஆமை இந்த சண்டையே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்கும். ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், நேரில் பார்த்தாலுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறமேல் வந்து அனில் அப்படின்றத வந்து அவங்க ஃப்ளெக்ஸிங்காக வந்து எடுத்துக்கிட்டாங்க. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஆமாடா ப்ரௌட் பியான அனில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தான் வந்து மிகப்பெரிய அளவில் கான்ட்ரவர்சி ஆச்சு, பயங்கரமாக வந்து சண்டையெல்லாம் வரும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆமாம் அனில் தான், இப்போ என்ன ப்ரௌட் பிய அனில் அப்படின்றாங்க. ஸோ அது பயங்கர ஒரு இதாக வந்து இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். சரி, நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி தேட்டரில் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்கு போகலாம். மீ வெயிட்டிங் டு வாட்ச் ஜனநாயகன் இன் தியேட்டர். மீன்வைல் மை ஃப்ரெண்ட் who watched 3 to 4 times. ஸோ இந்த மாதிரி ஒருத்தனை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவன் எவ்வளோ ஸ்பாயில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பாயில் பண்ணிடுவான். பிகாஸ் ஏன் அப்படின்னா, அவனுக்கு அடுத்த சீன் என்ன வரும்னு தெரியும். பக்கத்தில் உட்காந்து நீங்கள் ரொம்ப உட்காந்து பார்த்துட்டு இருந்த டைமில் அவன் மச்சான் இதுக்கப்புறம் பூஜா ஆக்தி வருவாங்க போகிற அப்படின்னு சொன்னான்னு என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்து கூட்டிகிட்டு வந்து போகாதீங்க. தட் மீன்ஸ் அது மேலே கேஸ் போடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் த பீரியட் இது வந்துடும். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு தெரிஞ்சு வந்து இது 500 கோடிக்கு மேலே வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் திஸ் இஸ் அ லாஸ்ட் மூவி ஃப்ரம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்றதுனால இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்னென்னு. நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். பிக்கெஸ்ட் ஃப்ளெக்ஸ் இஸ் டிடன்ட் வாட்ச் ஜனநாயகன் வெயிட்டிங் ஃபார் தி. ஆமாம், இதில் ஃப்ளெக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறது, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதில் ஃப்ளெக்ஸிங் வேறு. இது நிறைய பேர் வந்து வீம்புக்குன்னே வந்துருந்தாங்க. தட் மீன்ஸ் இதுக்கு வந்து அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறேன் நீ பார்த்துட்டியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நானும் தேட்டரில் தான் போய் வந்து பார்க்கணும். ஸோ அப்படின்றதுனால இதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு என்ன தான் இருந்தாலும் என் தலைவன் நான் தேட்டரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. அப்போ நிறைய பேர் வந்து ஃபேன் எடிட் வந்து போட்டிருந்தாங்க. பிஃபோர் த எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து வெறும் தளபதின்னு தான் போடுவாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து போடுவாங்க அப்படின்னு. எஸ், இட் வில் ஹேப்பன் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். ஜோலி முடிஞ்சு. Point of view, குட்டி தளபதி fans realizing they can go for ஜனநாயகன் after A certification. ஐயோ,
ஆமாம், இது வந்து உண்மை தான். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து தெரியல ஏன் எதுக்கு அதுக்கு ஏ சர்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு என்னை பார்த்தவங்களே சொல்கிறாங்கன்னா அதில் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்னே தெரிலனாங்க. நிறையா குட்டி குழந்தைகள்லாம் வந்து சங்கடப்படுவாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் ஏ சர்டிஃபிகேஷன்றதுனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து வெளியே இருங்க, இல்லைன்னா வந்து ஹெச்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்படி தான் சொல்ல முடியும். இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. அதை விட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து நிறையா வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும். யாரை நம்புறேன்னே தெரில. பேசி வெப்சைட்டில் அவங்க தான் டாப்பு, அவங்க பேர் மாறி வந்துட்டே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து இந்த படம் லீக் ஆனதுக்கப்புறம் போய் சர்ச் பண்ணது எங்கே அப்படின்னா தமிழ் ராக்கர்ஸில் தான். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது அவங்க மேலே வந்து போட்டிருந்தானுங்க, நாங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம். எல்லா பேரும் வந்து சூப்பர், நாங்கள் பண்ணுறதே தெல்லவாரித்தனம், இதில் என்னடா உங்களுக்கு நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் தான் மேக்ஸிமம் போய் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நாம் வந்து அடுத்த வீடியோக்கு போகலாம். ஸோ சாரி ஃபார் குட்டி தளபதி ஃபேன்ஸ். அவன் வரல, இவன் வரல, ஜனநாயகம் வரல. ஆமாம், இதில் வேறு வந்து இருக்குது, நிறைய பேர் வந்து ஆசையோடு வந்து போகணும்னு பார்ப்பாங்க. பட் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ் வரமாட்டாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்டா, இது எனக்குடா வந்துக்கிட்டு அப்படின்னு. இதில் லெட்டர் பாக்ஸ் வேறு ரொம்ப கேவலமாக ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, போய் படம் பார்த்தா தான் வந்து தெரியும் என்னென்னு. சரி, நம்ம அடுத்த வீடியோக்கு போகலாம். நான் குரு பேசுகிறேன். குரு தாண்டா இந்த மீம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எஸ், ஏன்னா வந்து அவருக்கு அவரே வந்து 9 மணி ஷோக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்ததெல்லாம் வந்து பெரிய விஷயந்தான். இது வந்து பயங்கரமாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மீம் எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. சரி, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். எங்கே போயிட்டு வரேன்? புள்ளிக்கு குளுக்கோஸ் வாங்கிட்டு வரேன். ஜனநாயகன் UK புக்கிங்ஸ் ஓப்பன்ட். ஆமாம், அவங்க நமக்கு முன்னாடி வந்து இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அது உண்மை தான். ஏன்னா வந்து அங்கெல்லாம் வந்து வேறு டைமில் வந்து ரிலீஸ் ஆகிறதுலாம் அவங்களுக்குலாம் ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பனு. பட் இங்கே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அதான் சொன்னேனே, ஓப்பன் ஆன உடனே பயங்கரமாக வந்து புக் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி 1000 crores கூட கொண்டு போய் வந்து நிப்பாட்டலாம். மேபி இட் வில் ஹேப்பன். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட்டுக்கு வந்து போகலாம். வாங்க. டேய், நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. டேய், இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? ஹலோ, இங்க வாரியா? நானும் ரவுடியா? இது வந்து போட்டிருந்தாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா அந்த படங்கள்லாம் வந்து புதுசாக ரிலீஸ் ஆகுது, இது வந்து திரும்ப ரீரிலீஸ் தான் ஆகுது, இதுக்கு இதுக்கட எவ்வளோ ஹைப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அப்போல்லாம் நம்ம வந்து சும்மா ஒற்றை போயிட்டு இப்படி சொல்லக்கூடாது, நம்ம போய் கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும் படத்தை அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. நம்ம அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். டிக்கெட் கிடைக்குதான்னு தெரில, ஆனால் நிறையா புக் ஆகிட்டே வந்து இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நிறையா வந்து ரஷ்ஷு தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா சரசரசரன்னு டிக்கெட் வந்து புக் ஆகிட்டு இருந்துச்சு. முக்கியமாக கேரளாலலாம் வந்து சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக வந்து டிக்கெட் புக் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். முக்கியமாக பசில் ஜோசப் அவர்களே வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், தளபதி அப்படின்றத தாண்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா தான் வந்து பெட்டராக இருக்கும்னு. ஸோ அந்த ஓடுறத விட இங்கேயும் வந்து பயங்கரமாக வந்து ஓடிடும். நிறைய பேர் அழுதுட்டு கூட வந்து வெளியே வரலாம். முக்கியமாக என்னென்ன அப்படின்னா KVN ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் பார்த்தது வந்து வேறு வெர்ஷனு, அட் மீன்ஸ் வந்து கிளைமேக்ஸு, பட் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேறு வெர்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், தேட்டரில் பார்த்தா தான் வந்து என்னன்னு தெரியும். சரி, நாம் வந்து அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். இல்லை, அவரோட படம் ஏதாவது யாராவது கம்மியாக குறையான்னு ஆகிடும், அது யாராக இருந்தாலும் சரி. அதெல்லாம் பேசுகிறாங்க. படம் பார்த்து கிளம்பி போயிட்டே தலைவர் படம் பண்ணுறது எங்களுக்காக, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களாம் கிளம்பி போயிட்டே இருங்கன்றேன். அந்த லெவலில் கடைசியில் வந்து இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்ப்போம். என்னவாக இருந்தாலும் படம் ஓடுன்றது தெரியும். ஸோ பார்ப்போம், அடுத்து போகலாம். என்ன பண்ணலாம்? எஸ், பைக்கை வித்துடலாமா? 2 பேரும் செத்துடலாமா? வந்துருக்கிற இடம் சூப்பர். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு படம் 2 படம்லாம் வந்து கிடையாது. இந்த மாதம் வந்து ஊறப்பட்ட படங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் வந்து இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ஊறப்பட்ட படங்கள் வந்துச்சு. ஒடிசி இப்போ தான் வந்துச்சு, அது போக கட்டா குஸ்தி, அது கூட இன்னும் நிறைய படங்கள் வந்துச்சு. அது போக லைன்-அப்பில் இருக்கிற படங்கள் ஜெயிலரு, ஓமு, DC, ஸ்பைடர்மேன், ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டா கொஞ்சம் ஃபினான்ஷியலாக வந்து அடி வாங்கும். இத்தனை படத்தை ஒரே டைமில் விட்டு என்ன பண்ணுறது, அதனால தான். ஸோ அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். இட்ஸ் அஃபிஷியலி ஜனநாயகன் மந்த். பார்த்தீங்களா, இப்போலாம் ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு தான் அது ஹியூமிலேஷனாக நினச்சிட்டு இருந்தாங்க, ஆஃப்டர் வந்து ஃப்ளெக்ஸிங்காக மாறிடுச்சு.
முதல்ல தான் அதெல்லாம் வந்து இதாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா ஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுவும் நல்லதுக்கு தான். சரி, நம்ம அடுத்தது போகலாம். ஒரு வழியாக ஜனநாயகன் ஜூலை ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண விரும்பலை. ஆல்ரெடி பைரசியில் பார்த்துட்டான் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணல. நம்ம அடுத்துக்கு போகலாம். ஜனநாயகன் ரிலீஸ் வரக்கூடாது சார். ஆர்டர் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கே கொண்டு வந்துடும். யூஏ சர்டிஃபிகேட் சார், ஆதார் கார்டு கமிட்டா உள்ள விட முடியாது சார். ஐயோ சாமி, அதுக்கு வந்து பழைய மீம்னு நினைக்கிறேன். யூஏன்னு போட்டிருந்தாங்க, அப்படி தான் கொடுக்குறதா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் வந்து அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ஏன் எதுக்கு ஏன்னு எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி படம் வந்து அவர் நடிக்கவும் மாட்டார். ஸோ தெரில. பட் இந்த மீம் நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது போகலாம். எஸ், பார்த்தீங்களா, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய். ஸோ இந்த டைட்டில் கார்டுக்கு தான் வந்து கற்றுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து தளபதி விஜய்னு இருந்து இப்போ வந்து அது வந்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அப்படின்ற போட்டால் தான் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து அடுத்த மீமுக்கு வந்து போகலாம். என்னப்பா இது ராத்திரி 2 மணிக்கே கலகட்டுது. தலைவர் படம்னா முசிலே கொடுக்குறானுங்க. கண்டிப்பா தாங்க. என்னங்க சிவாஜி இப்படி ஆகி போச்சு? சாரி, நான் சிரிக்கல. டோன்ட் அஃபண்ட் ஆகாதீங்க. அது இருந்துச்சு. ஓகே, நம்ம அடுத்து போகலாம். சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மீம் எல்லாரும் ஷேர் பண்ணிருந்தீங்க. ஒன்னா உறவு போந்தா உறவு நீ சொன்னது கேட்டதெல்லாம் சரியா? தப்புதான், நான் வந்திருக்கணும். இந்த இதுக்கு கீழே, அந்த வீடியோவுக்கு கீழே எவ்வளோ டேக் தெரியுமா? ஏன்னா அத்தனை பேர் வரமாட்டோம் சொல்லியிருப்பாங்க போல். எல்லாருமே போய் வந்து நீ வான்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது உண்மைதான். இதுக்கப்புறமேல வந்து எப்படி வந்து படங்கள் வரும்ன்றது தெரியாது. ஸோ லாஸ்ட் ஃபிலிம், லாஸ்ட் டான்ஸ்ன்ற மாதிரி லாஸ்ட் ஃபிலிம் தான் போய் வந்து பார்த்தா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். சரி, ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். என்ன பெரியப்பா, என்னடா நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க? என்ன சொல்ற? பாத்தியா, 10க்கு 20 பிளக்ஸ் சும்மா நச்சுன்னு வச்சிருக்கோம். சரி, காசு விடு. நான் ஏன்டா காசு கொடுக்கணும்? அங்க பாரு, இன்ஸ்ல போட்டுருக்கோம்ல, செருப்பு கட்டி எடுத்து விடாம ஒரு ஓரம். எஸ், இது பயங்கர வந்து மீமாக வந்து வரும். ஏன்னா வந்து இத்தனை நாள் வந்து ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பிஹைண்ட் பொலிட்டிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது. ஏன்னா ஆட்சிக்கு வர முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே அதை வந்து படம் ரிலீஸ் ஆகாத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட்டோட படம் வருது. எனக்கு அதுதான் ஏன்னு தெரில. இதான் கொஞ்சம் சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஏன்னா உரிமையோட மாமா, அண்ணன், சித்தப்பான்னு கூப்பிட்டு டைமில் அந்த சித்தப்பாவையும் மாமாவையும் பார்க்குறதுக்கு அந்த தேட்டர் வந்து விடாது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் பண்ணால் பரவாயில்ல. சரி, ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு வந்து போகலாம். இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுற. ரீசன்ட் சடனாக ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான். வந்துட்டான்டா அவன். நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். சரி, அது ஏதோ மீமுக்கு. பட் சடனாக வந்து வந்துச்சுன்னா ஒடிசி, அப்புறம் வந்து ஸ்பைடர்மேனுக்கு தான் வந்து பயங்கர இதாக வந்து இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒடிசி வருது அப்படின்றதுக்காக ஸ்பைடர்மேனுக்கு ஐமேக்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அது வேறு பெரிய இஷ்யூ. ஸோ அப்படின்ற டைமில் ஜனநாயகன் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து இருந்துச்சு. சரியா? சரி, ஓகே, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். டேய், அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுரு. நான் ஒன்றும் இதுக்கு வந்து சொல்ல விரும்பலை. ஓகே, நான் அதுக்கு வந்து நான் ஒன்றும் சொல்ல வந்து விரும்பலை. ஓகே, நான் ஒன்றுத்துக்கு வந்து சொல்லலை. நம்ம வந்து அடுத்ததுக்கு வந்து போகலாம். ஓகே, அந்த மீம் வேணால் வந்து கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருந்துச்சு. ஏன்னா இந்த தனனான தான் கடைசியில் எவ்ரி ஒன் வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் த திங். ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்தது போகலாம். இது எல்லாம் கான்ல மேக் பண்ணியிருக்கான். என் மேலே போகப்படாதீங்க. அவன் வந்து கான்ல மேக் பண்ணியிருக்கான். அவன் ஏதோ காண்டில் வந்து மேக் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இனிமே தமிழ்நாடு சதுங்கிருத்தம் போட போகுது பாருங்க. எது நடந்தாலும் நான் பொறுப்புலாம். ஏய் முத்துனம், என்ன பயங்கர ஆவா சார் இது? நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஏதோ சர்க்காஸ்டிக்காக போட்டிருக்கானா, வன்மத்தோட போட்டிருக்கானா எனக்கு தெரில. இது எப்போ நான் டவுன்லோட் பண்ணி வச்சுன்னு எனக்கும் தெரில. நோ கமெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் ஒன்று சொல்ல. அடுத்ததுக்கு போகலாம். சீச்சி, அது ஏன் இல்லை ரஜினி? அதை போய் யாரா பார்ப்பாங்களா?
நான் பாப்பேன் கமல். 5 வருஷமா லவ் பண்றேன், உயிர் உயிரா. அதுவும் ஒரு மாதிரி அழகு ஆட விடுங்க கமல். ஓகே, அதை பார்த்த உடனே எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கும் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். அவ்வளோதான் வந்து நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மீம் வந்து நல்லா நச்சுன்னு வந்து இருந்துச்சு. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இதை வந்து யாரும் யோசிக்கலை. எனிவே இந்த தேட்டரில் போய் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த கடைசியாக வந்து நினைவுற மாதிரி வந்து போயிட்டு படத்தை பார்த்துட்டுலாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். மீ ஆல்சோ வெயிட்டிங் ஃபார் தட் மூவி. ஸோ போய் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்து நிறையா விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா டிஎம்கேவெலாம் வந்து கதரை ஊட்டுன்னு இருக்கிறாரு. ஸோ அவர் திட்டாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கண்டேயன்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏவும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அன் யங்ஸ்டராகவும் ஆஸ் அன் இந்த பொலிட்டிக்கல் இதையும் வந்து இந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நடந்ததே இல்லை. ஏன்னா எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் ரொம்ப வந்து இதுதான் முதல்வன் படம் பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ எவ்ரி திங் வாஸ் டோட்டலி சேஞ்ச் இன் டிஎன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ இந்த படத்தை இதனாலே போய் வந்து பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். எனிவே இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.